ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா 36 செஸ்ட் சைஸ்க்கான பிரின்சஸ் கட் ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சாரீ இது வந்துட்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலரில் இருக்குது. சாரீ பார்த்தீங்கன்னா சாண்டல் அண்டு பிங்க் வந்து ஃப்ளாரல் டிசைன் பண்ணி ஒரு சாரீ. இந்த சாரீக்கு தான் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ வந்து கட்டிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ரா எட்ஜஸ்க்காக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் 1/2 இன்ச் வந்துட்டு மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 13.5 இன்ச்சு. நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன், ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர் விட்த்து வந்து நான் 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். அதே 5.5 இன்ச்சை நான் கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ஆமோல் எல் ஷேப் லைன் இருக்குது இல்லைங்களா, அதுக்குமே நான் அதே 5.5 இன்ச்சை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி எல் ஷேப் ஆமோல் கர்வ் எடுக்கிறதுக்காக எல் ஷேப் போட்டுக்கிறேன். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிறேன். செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 36 கூட வந்துட்டு 3 இன்ச்சஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஹிப் ரவுண்டுமே 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு டாட்டுக்காக 3/4 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வந்துட்டு மார்ஜினுக்காக 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஸ்கேல் வச்சு நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆமோல் கர்வ் எடுக்கிறதுக்காக 1.25 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். அந்த எல் ஷேப் கார்னரில் இருந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் அந்த லைனை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஆமோல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு. ஆமோல் டிவைடட் பை 2 அதாவது 8 இன்ச் வரை நம்ம வந்து செக் பண்ணணும். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து கர்வ் வரைஞ்சதுக்கப்புறம் இங்கே 8 இன்ச் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாட் மார்க் பண்ணுறேன், பேக் டாட் மார்க் பண்ணுறேன். 3.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். அதே 3.25 இன்ச் வந்துட்டு நான் ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன் டாட் ஹைலைட் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு எவ்வளோ வைப்போமோ அவ்வளோதான் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம இதில் வந்து 3 டாட் ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம வந்து மார்க் பண்ணுவோமோ அப்படியே மார்க் பண்ணிவிட்டு வந்து ஜஸ்ட் அங்கே டாட் கிட்ட வந்து பிரின்சஸ் கட்டு தான் நம்ம கொடுத்துருக்குறோம். போட் நெக்குக்கு பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபார்முலா வரும். போட் நெக் வித் பிரின்சஸ் கட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி ஷோல்டர் விட்த் வரும். நம்ம இங்கே இப்போ வந்து நான் நெக் டெப்த்து வந்துட்டு 8 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா போட் நெக் வித் பிரின்சஸ் கட் தான் நிறையா வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ்லேயே ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ஹைட்லேயே வந்துட்டு பிரின்சஸ் கட் கொடுத்துட்டு பேக்கில் வந்து நார்மலாக பேக் கட்டிங் எப்படி நம்ம பண்ணுவோமோ நார்மலாக அதே மாதிரி ஒரு பேக் கட்டிங் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுமே வந்துட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன்றதை காட்டுறேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம லைனிங் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் சைடு அந்த சைடு நம்ம பேக் கட் பண்ணோம் இல்லைங்களா, பேக் பார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இங்கே நான் 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்துட்டு 2 லைன் வந்துட்டு போட்டிருக்கேன். 1/2 இன்ச் அந்த ஊக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ நான் வந்து பேக் பார்ட்டை வந்து ஃப்ரண்ட்டுக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு நான் எங்கே எக்ஸ்ட்ராலாம் விட்டுருக்கேனோ அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச்சு செப்பரேட்டாக எதுக்காக நான் லைன் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக. மேலே ஷோல்டர் அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பேக் சைடு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஷோல்டர் விட்த் வச்சோம், எல் ஷேப் ஆமோல் லென்த் வச்சோமோ அதே வந்துட்டு இங்கே நான் வந்து மார்க் பண்ணி லைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்கன்னா நான் 6 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். விட்த்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு வேறு சிம்பிளாக ரவுண்ட் நெக் தான் கொடுக்குறேன். ரவுண்ட் நெக் தான், அதுவுமே ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் அந்த ரவுண்ட் நெக் கொடுக்குறேன். இப்போ தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் இந்த ஸ்டெப்பு. இப்போ தான் வந்து பிரின்சஸ் கட் எப்படி மார்க் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ப்ளவுஸோட ஃபுல் லென்த் வந்து 13.5 இன்ச்சு. நான் இப்போ 1 இன்ச்சு ஆட் பண்ணி 14.5 இன்ச்சாக வந்து நான் மார்க் பண்ணுறேன். ப்ளவுஸோட ஹைட்டுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1 இன்ச்சு நான் வந்து அதிகமாகவும் கீழேயும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணுறோம். அப்பெக்ஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து நான் வந்து ஷோல்டர் டு பஸ்ட் பாயிண்ட் அதாவது மிட் பாயிண்ட்டை வந்துட்டு 10 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன்.
இப்போ டாட்டோட விட்த் மார்க் பண்ணிக்கலாம். லைனோட இந்த பக்கத்தில் 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். லைனுக்கு அந்த பக்கமாக வந்துட்டு நான் 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இதுதான் நமக்கு டாட்டோட விட்த்து. இதுதான் மொத்தம் 2 இன்ச்சு தான் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சஸ் கட் ஷேப் வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நம்ம வந்து ஷேப் கொடுத்துக்குறோம். நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறன்றதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த பக்கம் நம்ம இந்த கீழே டாட் வந்துட்டு கனெக்ட் பண்ணும்போது ஸ்கேலை வந்துட்டு ஆப்போசிட்டாக திருப்பி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அந்த கர்வ் ஷேப்புன்றது நமக்கு கிடைக்கும். எக்ஸாக்டாக வந்துட்டு அந்த ஆமோல் எல் ஷேப் அந்த கார்னரில் வந்து போய் முடியணும். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த பக்கமே ஒரு ஸ்கேல் வச்சுட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச் வந்து தையலுக்காக இருந்தால் போதும். சென்டரில் மட்டும் நமக்கு 1 இன்ச் டவுன் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிரின்சஸ் கட் பார்ட்டில் எவ்வளோ இருக்குது, இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து 2 இன்ச் எக்ஸஸாக வந்துட்டு அந்த சைடு மார்ஜினுக்காக நம்ம விட்டு மார்க் பண்ணிக்கணும். இன்னுமே 1/2 இன்ச்சு சேர்த்து கூட நீங்கள் மார்ஜின் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த பாட்டமில் வந்துட்டு 1/2 இன்ச் அங்கே தைக்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஃப்ரண்ட் சைடு மட்டும் நமக்கு 1 இன்ச் இருக்கணும். சீம் அலவன்ஸு சைடில் வந்து 1/2 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ட்ராயிங் பார்த்தாலே தெரியும். இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு அந்த குழி 1/2 இன்ச் டவுன் பண்ணி டெப்த் எடுப்போம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் டெப்த்து, அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அந்த ஃப்ரெஞ்ச் கர்வோட ஸ்கேலோட ஹெல்ப் வச்சுட்டு நம்ம வந்துட்டு அந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு கிளாத் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நமக்கு சிம்பிளாக பிரின்சஸ் கட் வந்துட்டு கட்டிங் போட்டு முடிச்சிட்டோம், மார்க்கிங் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆர்டர் வைஸை நீங்கள் கட்டிங் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி மார்க் பண்ணி இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். செஸ்ட் வந்து டைட்டாக இருக்காது, ஷேப்போடு இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப வந்து அமுங்கின மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ஃப்ரீயாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ஸ்டிச்சிங் வீடியோவுமே நான் வந்துட்டு அடுத்த வீடியோவாக நான் அதோட ஸ்டிச்சிங் வீடியோ கொடுக்குறேன். இந்த பிரின்சஸ் கட் பார்ட் வரும்போது மட்டும் நம்ம கவனமாக கட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் எந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றது. நம்ம பிரின்சஸ் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்துட்டு கட் பண்ணும்போது நமக்கு வந்து பஸ் பாயிண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். பஸ் பாயிண்ட் வந்துட்டு எங்கே வருதுன்றதை நம்ம மார்க் பண்ணி ஒரு நாட்ச் போட்டு வச்சுக்கணும். ஏன்னா 2 கிளாத்தையும் நம்ம சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது நமக்கு வந்து ஈவனாக வரணும், இல்லைனா அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நான் வந்து நாட்ச் போட்டுக்கிறேன். இப்போ நான் இங்கே எக்ஸஸாக ஆமோல் கிட்ட வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு, அதையுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப்ன்றது நமக்கு இப்போ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம மறக்காமல் எல்லா இடத்துலையும் நாட்சஸ் போட்டுக்கிட்டோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு ஸ்டிச்சிங் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நமக்கு எவ்வளோ நீட் ஃபினிஷாக இருக்குது. நான் வந்து கிட்ட வந்து அரேஞ்ச் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றத. இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோவுமே நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதையுமே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லீவ் கட்டிங் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்போ ஸ்லீவ் தான் பிளான் பண்ணேன். எல்போ ஸ்லீவ் பிளான் பண்ணோடனே எனக்கு வந்து மெயின் கிளாத் வந்து கம்மியாக இருந்தது. சரி நான் வந்துட்டு ஒட்டு கொடுத்து தானே பண்ண போகிறோம், சரி நம்ம வந்து 2 பார்ட்டாக வந்துட்டு ஸ்லீவ் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு கிளாத் வரும்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபை இல்லை. அதனால் நான் வந்து ஷார்ட் ஸ்லீவை பிளான் பண்ணி நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா ப்ளவுஸ் கிளாத் பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டருக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நம்ம சாரியோட லென்த் அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் லென்த் இருக்கிறதுனால நம்மளால் ஒரு ப்ளவுஸு கண்டிப்பாக ஷார்ட் ஸ்லீவ் வச்சு நம்ம வந்து பண்ணிக்க முடியும், அட்டாச் பண்ணி அப்படின்றதுனால ட்ரை பண்ணி இதை நான் வந்துட்டு கட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் அதனால தான் இதில் நான் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஸ்லீவ் பார்ட்டு. உங்களுக்கு ஸ்லீவ் பார்ட்டை எப்படி கட் பண்ணணுன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ என்னோடய கட்டிங் மெத்தட் தெரியும். இருந்தாலுமே நான் இதில் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் நான் எப்படி வந்துட்டு இந்த பிரின்சஸ் கட்டை வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் எப்படி ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணுறேன்றதையும் நான் காட்டுறேன். ப்ளவுஸ் கிளாத்தை வந்து இந்த மாதிரி 2ஆக போட்டு நான் வந்து பேக் பார்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை நான் சுற்றிலும் நான் வந்துட்டு கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். பார்டர் பார்ட் வந்து நான் வந்து எடுத்துக்கல, பார்டர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். அதை நான் ஸ்லீவுக்காக வந்துட்டு எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாத் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது கிளாத்து. இப்போ இதில் வந்துட்டு பிரின்சஸ் கட்டுமே நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கணும்.
எப்போவுமே 1/2 இன்ச் எக்ஸஸாக நம்ம வந்துட்டு கட் பண்ணோம் இல்லைங்களா மெயின் ஃபேப்ரிக் அப்படின்னும்போது, பிரின்சஸ் கட்டுன்னு வரும்போது அந்த பிரின்சஸ் கட் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம வந்து அதே அக்யூரேட் அதே அளவை வந்துட்டு நம்ம கட் பண்ணணும். எக்ஸஸாக நம்ம வந்து கட் பண்ண முடியாது. இது வந்து என்ன அளவு இருக்கோ அந்த அளவு கட் பண்ணிவிட்டு அதே அளவு நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது மேட்சிங்காக வரணும். அதுதான் வந்து இதோட அந்த ப்ளவுஸோட லுக்கே அதில் தான் இருக்குது. இந்த கட்டிங்கோட லுக்கும் அதில் தான் தெரியும் நமக்கு. அதனால் பிரின்சஸ் கட் பார்ட்டை மட்டும் நம்ம எக்ஸாக்டாக அதே மாதிரி கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபேப்ரிக் வந்து ரைட் ராங்குன்றதை நம்ம இப்போவே வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல நான் ஸ்லீவ் கட் பண்ணல. இந்த இடத்துல தான் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எப்படி கிளாத் பத்தும் அப்படின்றதுனால சரி பொறுமையாக கட் பண்ணிக்கலாம் யோசிச்சு மற்ற கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்டுக்காக நான் வந்து கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நார்மல் பேப்பர் கேன்வாஸ் கிடையாது. இது வந்துட்டு சஃபாரி கேன்வாஸு. நம்ம பெல்ட்டுக்கு ஹிப்பு ஸ்கர்ட்டுக்கு வைக்கிற பெல்ட் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணுற கேன்வாஸு. இது வந்து கிளாத் மாதிரியே இருக்கும். நமக்கு கிளாத் மாதிரியே நமக்கு வந்து க்ரஷ் பண்ணோன்னா மடங்கோ சுருங்கோ அந்த மாதிரி எதுவுமே டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் இது. பேப்பர் கேன்வாஸ் தீர்ந்து போச்சு அப்படின்றதுனால நான் இந்த கேன்வாஸ் வந்து நெக்குக்கு இதே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வச்சுருக்கேன் ரெடி அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக் டவுன் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு, பேக் நெக் டெப்த்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சில் வந்து 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 8 இன்ச் வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு கட்டிங் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் கேன்வாஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த மாதிரி கேன்வாஸ் இருக்குது, அது என்னென்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோன்றதை நான் இன்னொரு வீடியோ கேன்வாஸ்க்காகவே டெடிக்கேட்டடாக இன்னொரு வீடியோ நான் வந்து கொடுக்குறேன். இப்போ கேன்வாஸில் நான் நெக்கு மார்க் பண்ணி முடித்த உடனே நான் நடுவில் வந்துட்டு ஒரு பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ண பிறகு நான் அவுட்டரில் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அவுட்ரு வந்து கட் பண்ணி எடுத்த பிறகு நான் இங்கே வந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வந்துட்டு கட் பண்ணுறேன். ஏன்னா நெக்கு எடுத்து நமக்கு தெரியணும், அயன் பண்ணும்போது நமக்கு வந்து நெக்கு அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச்சு நமக்கு இப்போ நான் அந்த மாதிரி கட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து உள் பக்கமாக வந்து நான் கட் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து நெக் ஷேப் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பேக் கட் பண்ணி முடித்தோடனே இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டுக்குமே கேன்வாஸ், பேக்கில் கேன்வாஸ்னால் ஆப்வியஸாக நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்குமே நம்ம கேன்வாஸ் கொடுக்குறோம். ஃப்ரண்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா நமக்கு 6 இன்ச்சு. 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நான் வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 6.5 இன்ச்சாக நான் மார்க் பண்ணுறேன். அதே நெக் விட்த்து தான் நம்ம என்ன வந்து நெக் விட்த்து வைக்கிறோமோ அதே தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் சேர்த்து தான் வைக்கிறோம். நம்ம ஃப்ரண்ட்டு ஓப்பன் டெப்த் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. அதே 3 இன்ச்சோட 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 நான் வந்துட்டு கீழே மார்க் பண்ணிவிட்டு க்ராஸாக அந்த லைன் கொஞ்சம் க்ராஸாக, ஏன்னா நெக்கோட ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு ஒரு பின்னும் நம்ம வந்து கட்டிங் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு பின்னும் நான் வந்துட்டு பின் வந்து செக்யூர் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு அவுட்டரில் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் வந்து 1/2 இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணுறேன். மேலே ஷோல்டர் கிட்ட மட்டும் 1/2 இன்ச் நான் வந்து உள்ள தள்ளி கட் பண்ணுறேன். அப்புறம் நான் வந்து உள் சைடுமே நெக் ஷேப் ரவுண்ட் பண்ணியிருக்கிறத வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டுன்றதுனால ஃப்ரண்ட் வந்துட்டு நமக்கு ஊக்ஸ் பார்ட் வரதுனால அங்கே ஓப்பன் வரதுனால அங்கே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோவை தான் நான் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். மறக்காமல் அதையுமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.